Hi, I have welcome to Godaivo. ஸோ இந்த எபிசோட ஸ்ப்ரிங் பூட்டில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேவன் த பில் டூல் அதை தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ கான்ட்ராக்டர் நேசமணி மாதிரி நம்ம ஆள் வந்து கொஞ்சம் பெரிய தலை தான். அதாவது ஜாவா அப்ளிகேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே மேவன் அப்படிங்கிறது தான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து யூஸ் பண்ணுற ஒரு பில் டூலாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இந்த பில் டூல் அப்படிங்கிறது வந்து நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நம்ம அப்ளிகேஷனில் ஒரு ஜாவா ஃபைல் அண்ட் ஒரு ஏதாவது ஒரு கிளாஸ் இந்த மாதிரி வச்சுருக்கோம், இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னா ஜாவாசி கமாண்ட் போட்டு ரன் பண்ணுறோம், வந்துடுது. ஓகேவா? அதே இது மல்டிபிள் ஜாவா ஃபைல்ஸ் இருக்குது, அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஃபைல் இருக்குது, ஸ்டாட்டிக்கில் இமேஜஸ் வச்சுக்கலான்னு சொல்கிறோம். இந்த மாதிரி வேறு வேறு ஃபார்மேட்டில் இருக்கிற வேறு ஃபைல்ஸ் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி வைக்கிறப்ப நம்மளுக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபைலாக எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக வந்து நம்மளுக்கு தந்தாதான் அதை நம்ம வந்து ரன் பண்ணி அவுட்புட் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் விஷயங்களை எடுத்து அதை கம்பைன் பண்ணி நம்மளுக்கு ஒரு அவுட்புட் தர்ற ஒரு ஃபைலாக மாற்றுறது தான் வந்து இந்த பில்ட் டூல் அப்படிங்கிறது பண்ணுது. இதில் ரெண்டு இருக்குன்னு பார்த்தோம், ஒன்று கிரேடில், இன்னொன்று மேவன். நம்ம மேவன் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அண்ட் மெஜாரிட்டி வந்து ஸ்ப்ரிங் பூட் எல்லாருமே வந்து மேவன் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து நம்மளும் ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சது. ஓகே. ஸோ அது மேவன் என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி இதை பில் பண்ணுற அந்த விஷயம் பண்ணுது. ஓகே. ஸோ இந்த பில் பண்ணுறப்ப இங்கே வந்து டிபெண்டன்சிஸ் நம்ம ஒன்று ஆட் பண்ணுறோம், அது வருது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டிபெண்டன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த form.xml எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு டிபெண்டன்சி, கரெக்டாக? ஸோ இப்போ இந்த டிபெண்டன்சியில் இப்போ நான் கண்ட்ரோல் அமைக்கிட்டு இங்கே மேலே ஹவர் பண்ணேன்னா இது இந்த மாதிரி எனக்கு காட்டும். இதை நான் இப்போ கிளிக் பண்ணேன்னா அந்த ஸ்ப்ரிங் வெப்புக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத காட்டும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்ப்ரிங் வெப் அப்படிங்கிற அந்த டிபெண்டன்சிக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டருங்கிற டிபெண்டன்சி தேவைப்படுது, ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் ஜேசன்கிற டிபெண்டன்சி தேவைப்படுது, ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் டாம்கேட் தேவைப்படுது, ஸ்ப்ரிங் வெப் தேவைப்படுது, ஸ்ப்ரிங் வெப் எம்பிசி தேவைப்படுது. இது எல்லாமே வந்து இந்த ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் வெப் அப்படிங்கிற இந்த டிபெண்டன்சிக்கு தேவையாக இருக்குது. ஸோ நம்ம மேவன் கிட்ட போயிட்டு இந்த ஃபைலை பில் பண்ணித்தா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது என்னெல்லாம் பண்ணணும், முதல்ல இந்த டிபெண்டன்சிக்கு வந்து இதை இன்ஸ்டால் பண்ணுன்னு சொல்லுவோம். அப்போ இது இன்ஸ்டால் ஆகும். ஆனால் இதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் பத்தாது, அது இதுக்குள்ளே போயிட்டு ஸ்ப்ரிங் எம்பிசி இதுக்கு தேவையான விஷயங்கள் அதையும் வந்து இன்ஸ்டால் பண்ணணும், கரெக்டாக? அண்ட் இதே மாதிரி இப்போ இந்த ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்ட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு செட் ஆஃப் டிபெண்டன்சி இருக்குது. ஸ்ப்ரிங் பூட் அப்படிங்கிற அந்த ஃபைல் தேவைப்படுது, ஆட்டோ கான்ஃபிகர், லாகிங், ஏபிஐ, ஸ்ப்ரிங் கோர், இதெல்லாம் இதுக்கு தேவைப்படுது. இந்த ஸ்னேக் யாமல் அப்படிங்கிறதுக்கு போனோம்னா அதுக்கு ஒரு செட் ஆஃப் டிபெண்டன்சிஸ் இருக்கும். பார்த்தீங்களா? ஜே யூனிட் தேவைப்படுது, வெலாசிட்டி தேவைப்படுது, ஜோரா டைம், இந்த மாதிரி இதுக்கு தேவை, அதுக்கு அது தேவை, அதுக்கு இது தேவை, இதுக்கு தேவைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குது, கரெக்டாக? இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி தானாகவே வந்து அது இன்ஸ்டால் பண்ணிக்கும். இதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத பார்த்து அது எல்லாத்தையுமே தானாகவே இன்ஸ்டால் பண்ணிக்கும். இந்த டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி சொல்கிறோம். ஏக்கு பி தேவை, பிக்கு சி தேவை, ஸோ ஏக்கு வந்து சி தேவை, கரெக்டாக? இப்போ ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் வெப்புக்கு ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் வேணும், ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டருக்கு வந்து ஸ்னேக் யாமல் தேவை. ஸோ ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் வெப் இன்ஸ்டால் பண்ணால் ஸ்னேக் யாமல் இன்ஸ்டால் ஆகி தான் ஆகணும், கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி என்னெல்லாம் தேவைங்கிறத மொத்தமாக கண்டுபிடிச்சி எல்லாத்தையுமே வந்து இன்ஸ்டால் பண்ணும் மேவன். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸ்ங்கிறத நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா அது மேவன் இன்ஸ்டால் பண்ண எல்லாத்தையும் காட்டும். ஓகேவா? ஆனால் நம்ம இங்கே இன்ஸ்டால் பண்ண சொன்னது வந்து நம்ம ஃபைலில் பாருங்கள் 2 பேரில் போட்டு முடிச்சிட்டோம். ஆனால் அதுக்கு தேவையான எல்லாம் பார்த்தீங்கன்னா இத்தனை இருக்குது. இத்தனை இன்ஸ்டால் ஆனால் தான் இந்த 2க்கு தேவையான விஷயங்கள் வந்து கிடைக்கும். ஸோ இத்தனை விஷயமும் தேவைங்கிறத அது தானாக போய் கண்டுபிடிச்சி அதை வச்சு அது ரிலேட்டடாக இருக்க எல்லாத்தையுமே வந்து இன்ஸ்டால் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த விஷயம் மேவன் தான் பண்ணுது. இது எப்போ பண்ணுது? நம்ம முதல்ல ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறப்ப ரிசால்விங் டிபெண்டன்சிஸ்னு ஒன்று சொல்லிச்சு, ஞாபகம் இருக்கா? ஓகேவா? ஸோ அந்த ரிசால்விங் டிபெண்டன்சிஸ் தான் என்ன அப்படின்னா இந்த டிபெண்டன்சிக்கு என்னெல்லாம் தேவை அண்ட் அதுக்கு என்னெல்லாம் தேவை இதெல்லாமே கண்டுபிடிச்சி அதை டவுன்லோட் பண்ணி இங்கே இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறது தான் வந்து அந்த ரிசால்விங் டிபெண்டன்சிஸ், இன்ஸ்டாலிங் டிபெண்டன்சிஸ். இதெல்லாம் வந்து இந்த ப்ராஜெக்டை முதல்ல ஓப்பன் பண்ணுறப்ப அது பண்ணிக்கும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம், இந்த மாதிரி பண்ணுறோன்னா அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இந்த பார்ட் மேவன் தான் வந்து பண்ணுது. ஓகேவா? ஸோ நம்ம அந்த பில் பண்ணி மொத்தமாக நம்மளுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ்லாக தரதோடு சேர்த்து இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் பண்ணுறதும் மேவன் தான் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ
இந்த மேவன் அப்படிங்கிறது அப்பாச்சி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, ஓகேவா? நம்ம டிவிஎஸ் அப்பாச்சி பைக் இருக்கலாம், அந்த அப்பாச்சி தான், ஐ மீன் அந்த ஸ்பெல்லிங் தான். பட் இது வந்து ஒரு கம்பெனியோட நேம். அவங்க தான் வந்து இந்த மேவன் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க, ஓகேவா? நம்ம ரன் பண்ணுறப்ப இங்கே பார்த்துருப்போம், அப்பாச்சி டாம் கேட் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ டாம் கேட் அப்படிங்கிறது ஒரு சர்வர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ நம்ம போன எபிசோடில் பார்த்து வந்துருப்போம், நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணுறோம் அப்படின்னா ஏபிஐ வந்து சர்வரை ஹிட் பண்ணும், அந்த சர்வரில் ஏபிஐ இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இப்போ டாம் கேட் அப்படிங்கிற சர்வரில் நம்மளோட ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த டாம் கேட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளோட கம்ப்யூட்டர்லேயே ஒரு சின்ன மினி சர்வரை வந்து அதை கிரியேட் பண்ணி இந்த வெப் ப்ரௌசர் கேட்டால் லோக்கலில் மட்டும் நம்மளுக்கு ரன் ஆகிற மாதிரி இந்த டாம் கேட் அப்படிங்கிற சர்வீஸ் யூஸ் பண்ணி ஒரு சர்வர் வந்து இங்கே கிரியேட் ஆகிருக்கு. அந்த சர்வரில் நம்மளோட இந்த ஏபிஐ ஹெலோ வேர்ல்டு ஏபிஐ வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கு. அதனால தான் நம்ம லோக்கல் ஹோஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம வெப் ப்ரௌசர்கிட்ட கேட்குறப்ப இந்த ஸ்பெசிஃபிக் சர்வர் வந்து ஹிட் ஆகும், இந்த சர்வர் அதுக்கு ரெஸ்பான்ஸ் அனுப்பும். இதுதான் நடக்குது, ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஜாவா யூஸ் பண்ணி பண்ணுறப்ப இந்த டாம் கேட் சர்வரை முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறோம் 8081 அந்த போர்ட்டில். அந்த சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஓகேவா? அண்ட் சர்வர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இந்த போர்ட்டில் வந்து அப்ளிகேஷனை வந்து நம்மளுக்கு அந்த ஏபிஐ வந்து இந்த போர்ட் மூலமாக எக்ஸ்போஸ் பண்ணுதுன்னு சொல்கிறோம், ஓகேவா? ஸோ பேசிக்காக உங்களுக்கு தேவையானது இந்த டாம் கேட்டுங்கிறது அவங்க பண்ண ப்ராடக்ட் தான், இதில் தான் யூஸ் பண்ணுறோங்கிறது, ஓகேவா? ஸோ அவங்க பண்ண இன்னொரு ப்ராடக்ட் தான் வந்து இந்த மேவன் அப்படிங்கிறதும், இதை வச்சு தான் நம்ம பண்ணுறோம், ஓகேவா? ஸோ நம்ம வந்து சிம்பிளாக வந்து இப்படி பண்ணி சொல்லி முடிச்சிட்டோம், ஓகே? ஆனால் பிஹைண்ட் த சீன்ஸில் இதை மேனுவலாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா, சும்மா இந்த பட்டன் நமக்குனா தானாக ரன் ஆகுது, பட் இதை மேனுவலாக பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சர்டன் கமாண்ட்ஸ் இருக்குது. அது இப்போ ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இது பிஹைண்ட் த சீன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மேவன் டூல் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு தேவைப்படாமல் இருந்திருக்கலாம், சும்மா ஒரு பட்டன் ரன்னாக தான் ஒர்க் ஆகுது, நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த பிஹைண்ட் த சீன்ஸ் புரிஞ்சால் தான் இப்போ அது பிரச்சனை வர்றப்ப எப்படி சால்வ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதுக்காக சொல்கிறேன், ஓகேவா? ஓகே, ஸோ நம்மளோட கமாண்ட் என்னவா இருக்க போகுது அப்படின்னா க்ளீன் அப்படிங்கிற கமாண்ட், ஓகேவா? ஸோ இதை எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து மேவன் வந்து நம்மளோட ஹோல் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணலை, ஓகேவா? ஸோ மேவன் நார்மலாக எப்படின்னா MVN போட்டு --, வெர்ஷன் இப்படி போட்டால் வரணும். ஏன்னா நம்ம வந்து நார்மலாக மேவன் இன்ஸ்டால் பண்ணல, அதை நம்ம யூஸ் பண்ண போகிறதும் இல்லை, ஓகேவா? ஸோ நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இந்த மேவன் நம்ம ப்ராஜெக்டோடையே வந்துச்சு இல்லையா, அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஸோ நான் என்ன சொல்ல போகிறேன், இந்த ஃபோல்டரில் இருக்கிற MVNW இதுதான் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன், ஓகேவா? இதை அடிச்சுட்டு வெர்ஷன் கொடுக்கணும், ஓகேவா? முதல் தடவைலாம் கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் பார்த்தீங்களா, அப்பாச்சி மேவன் 3.9.10 அப்படிங்கிற வெர்ஷன் அப்படின்னு சொல்லிடுச்சு, ஓகே? சரி, இப்போ இதே தான் MVNW நான் வந்து க்ளீன் அப்படிங்கிற கமாண்ட், இதான் நம்ம ஃபர்ஸ்ட் படிக்க போகிற கமாண்ட், ஓகேவா? ஸோ இங்கே நம்மளுக்கு பார்த்தீங்களா டார்கெட்னு ஃபோல்டர் இருக்குது. இது எதுக்குன்னு சொன்னோம், இந்த சோர்ஸ் ஃபோல்டரில் இருக்கிற நம்ம எல்லா ஜாவா கோடுமே நம்மளுக்கு பில்ட் ஆகி இந்த டார்கெட் ஃபோல்டரில் கிளாஸ் ஃபைல்ஸாக க்ரியேட் ஆகும்னு பார்த்தோம், கரெக்டாக? ஸோ இப்போ இதை க்ளீனுங்கிறத அமுக்கிறேன், கமாண்ட் ரன் ஆகுது, ஓகேவா? பில்டு சக்ஸஸ், கமாண்ட் ரன் ஆகிடுச்சுன்னு சொல்கிறோம், ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா டெலீட்டிங் டவுன்லோட்ஸ்குள்ளே இருக்கிற இந்த ஹெலோ வேர்ல்டுக்குள்ளே இருக்கிற டார்கெட் ஃபோல்டரை டெலீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த க்ளீனுங்கிற கமாண்ட் வந்து இந்த டார்கெட் ஃபோல்டரை டெலீட் பண்ணுறது தான் அந்த க்ளீனுங்கிற கமாண்டோட வேல்யூ. இங்கே பார்த்தீங்களா லோட் ஆனதுக்கப்புறம் டார்கெட் ஃபோல்டர் காணாம போயிடுச்சு, ஏன்னா டெலீட் ஆகிடுச்சு, ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் கமாண்ட், ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க இந்த டார்கெட் ஃபோல்டர் வந்து ரன் பண்ணால் தானாகவே க்ரியேட் ஆகும், அது க்ரியேட் ஆகிறத டெலீட் பண்ணுறதுக்கு இந்த க்ளீன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கமாண்ட். செகண்ட் கமாண்ட் என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த டார்கெட் ஃபோல்டரை க்ரியேட் பண்ண போகுது, ஓகே? ஸோ நம்ம டார்கெட் ஃபோல்டர் எப்போ க்ரியேட் ஆகும், இந்த கோடெலாம் கம்பைல் ஆகி அந்த பில்டு ப்ராசஸ் ரன் ஆனால் க்ரியேட் ஆகும், கரெக்டாக? ஸோ அந்த பில்ட் ப்ராசஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், மேவன் அதே தான் கம்பைல் அப்படின்னு அடிச்சுட்டு என்டர் அடிக்கிறோம், ஓகேவா? ஸோ இப்போ தானாகவே தேவையான அந்த டிபெண்டன்சிஸ் எல்லாம் டவுன்லோட் ஆகுது, டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதை வச்சு தானாகவே அந்த பில்டு வந்து க்ரியேட் பண்ணோம், ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கம்பைலிங் 2 சோர்ஸ் ஃபைல்ஸ், நம்ம 2 ஜாவா ஃபைல்ஸ் தான் வச்சுருக்கோம், ஹெலோ வேர்ல்டு அப்ளிகேஷன், ஹெலோ வேர்ல்டு கண்ட்ரோலர். ஸோ 2 சோர்ஸ் ஃபைல்ஸ் வித் ஜாவா சி, ஆப்வியஸ்லி ஜாவாங்கன்னா ஜாவா சி வச்சு தான் கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணிவிட்டு டார்கெட்டோட கிளாஸ் ஃபோல்டரில் போட்டிருக்கான், ஓகேவா?
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டார்கெட்டுங்கிறது வந்துருச்சு. அதோட கிளாஸஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே இங்கே பார்த்தீங்களா அந்த 2 கிளாஸ் ஃபைல் இருக்குது. இதுதான் அது சொல்லுது. ஓகே, தேவையான விஷயங்கள் தான் தானாகவே டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ இதான் நம்மளோட செகண்ட் இது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து இதில் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஹெலோ வேர்ல்ட் கண்ட்ரோலரில் இந்த இடத்துல /helloக்கு பதிலாக நான் வந்து ஹெச் மட்டும்தான் போடுவேன். அப்போ எனக்கு வந்து ரன் ஆகணும். இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் வெறுமனே இப்படி கம்பைல் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த கண்ட்ரோலர் வந்து இங்கே கிளாஸ் ஃபைலாக நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகி இருக்குது. ஸோ திரும்ப நம்ம கம்பைல் கொடுக்குறப்ப ஆல்ரெடி இருக்கிற ஃபைல் வந்து ரீப்ளேஸ் தான் ஆகும். கரெக்டாக? ஸோ புதுசாக ஒரு ஃபைல் கிரியேட் ஆகலை, ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட்ஸ்க்கு பதிலாக இந்த கண்டென்ட்ஸை போடணும். இந்த மாதிரி பண்ணுறப்ப சில டைம், ரொம்ப ரேரான கேசஸ்லாம், பட் சில டைம் அந்த பழைய கண்டென்ட்ஸே இருக்கும், புது கண்டென்ட்ஸ் ரைட்டாக இருக்காது, இல்லை புது கண்டென்ட்ஸ் ரைட்டாக ஏதாவது பிரச்சனையாக இருந்திருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப ரேரான கேசஸில் நடக்கும். ஓகேவா? ஸோ அதனால இந்த கம்பைல் இப்படி டைரெக்டாக கொடுக்குறப்ப நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணியிருப்போம், கோட் புது கோட் ஒர்க் ஆகணும், ஆனால் ஆகாது. ஏன்னா பழைய கோடே இருக்கும், அது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்காது, புதுசாக சேஞ்ச் வந்திருக்காது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கம்பைல் எப்போவும் கொடுக்கறதுக்கு முன்னாடி க்ளீன் கொடுத்துட்டு ஸ்பேஸ் வச்சு அப்புறம் கம்பைல் கொடுக்குறோம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும், முதல்ல மேவன் வச்சு க்ளீனாக என்ன பண்ணணும், டார்கெட் ஃபோல்டரே டெலிட் பண்ணிடும். ஸோ இந்த பழசு என்னெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் போயிடும். போனதுக்கப்புறம் புதுசாக திரும்ப கம்பைல் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப அந்த ஆல்ரெடி இருந்த கோட்னால வர பிரச்சனைகள் இருக்காது. ஓகேவா? ஸோ க்ளீன் அண்ட் தென் ரீசோர்ஸுக்கு தேவையான நடந்துச்சு, அப்புறம் கம்பைல் பண்ணி நம்மளுக்கு வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் க்ளீனு அண்ட் தென் கம்பைல். ஓகே, ஸோ 2 விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ இதுக்கு அடுத்து வந்து இந்த டெஸ்ட் கேசஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து ரன் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த டெஸ்ட் ஃபோல்டர் இருந்துச்சு இல்லையா, இதில் இருக்க டெஸ்ட் கேசஸ்லாம் உங்களுக்கு ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கமாண்ட் இருக்குது. ஓகேவா? இது எப்போனா நீங்கள் யூனிட் டெஸ்ட் கேஸ் எழுதியிருக்கீங்க, அதெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னா அப்போ தான் யூஸ் பண்ணுவோம். MVNW அதே தான், அதே மாதிரி க்ளீன் போட்டுட்டு அப்புறம் நான் டெஸ்ட் அப்படின்னு போடுறேன். ஓகேவா? ஸோ டெஸ்ட் அப்படிங்கிற கமாண்டை வச்சு அந்த டெஸ்ட் கேஸ்லாம் வந்து ரன் ஆகும். நடக்குது, டெஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் டவுன்லோட் ஆகுது, அண்ட் தென் அவ்வளோதான். டெஸ்ட் ரன் 1, ஃபெயிலியர் 0, ஸ்கிப் 0, எல்லாமே பில்ட் சக்ஸஸ் தான் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் கேஸ் வந்து ஹெலோ வேர்ல்ட் அப்ளிகேஷன் டெஸ்ட்கான டெஸ்ட் கேஸ் வந்து நமக்கு ரன் ஆயிருக்கு. ஆனால் இங்கே முக்கியமாக நீங்கள் ஒன்று பார்க்கணும். ஓகேவா? ஸோ மேலே போயிட்டு நான் வந்து க்ளீன் நான் தான் கொடுத்தேன், ஸோ க்ளீனாக இருக்குது. அதுக்கப்புறம் ரீசோர்ஸஸ்ங்கிறத வந்து இங்கே இருக்க ரீசோர்ஸஸ் அங்கே காப்பி பண்ணியிருக்கு. ஓகேவா? அது ஃபைன். அடுத்து கம்பைல் நான் சொல்லலை, தானாகவே கம்பைல் பண்ணியிருக்கு. டெஸ்ட்டுக்கு தேவையான ரீசோர்ஸஸ்லாம் எடுத்துக்கிட்டு டெஸ்ட் கம்பைல் ஒன்று பண்ணுது, அண்ட் தென் அதுக்கப்புறம் தான் இந்த டெஸ்ட்டுங்கிறத ரன் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வெறுமனே டெஸ்ட் தான் கொடுத்தோம், ஆனால் ஆப்வியஸ்லி டெஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபைல் வந்து ரன் பண்ணுறதுக்கு இருக்கணும் இல்லையா? இந்த கண்ட்ரோலர் இருந்தால் தான் அந்த கண்ட்ரோலரை ஹிட் பண்ணி நம்மளுக்கு அது அவுட்புட் கரெக்டாக தருதா இல்லையான்னு செக் பண்ண முடியும். ஸோ இந்த கண்ட்ரோலர் கம்பைல் ஆகி கிளாஸ் ஃபைலாக மாறணும். கரெக்டாக? ஸோ நான் டைரெக்டாக இது கம்பைல் பண்ணுன்னு சொல்லலை, டெஸ்ட் பண்ணால் தானாகவே இதுக்கு முந்தின ஸ்டெப்ஸ் எல்லாம் தேவையோ அது எல்லாமே தானாகவே வந்து எழுதிக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் இது. ஓகே, ஸோ அடுத்து இப்போ நம்ம வந்து கம்பைல் பார்த்தோம், டெஸ்ட் பார்த்துட்டோம். அடுத்து வந்து வெரிஃபை அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ இந்த வெரிஃபை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, நமக்கு இன்டெகிரேஷன் டெஸ்டிங், யூனிட் டெஸ்ட் கேஸ்லாம் முடிச்சிட்டோம்னா 2 விஷயங்கள் இன்டெகிரேட் ஒழுங்காக ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த வெரிஃபைங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வேணால் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக இங்கே வெரிஃபை பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஓகே, பட் அகெயின் இந்த வெரிஃபை என்ன பண்ணும், இதுக்கு முன்னாடி இருந்த பில் பண்ணும், கம்பைல் பண்ணும், அது எல்லாமே பண்ணி அண்ட் தென் வெரிஃபை பண்ணும். ஓகேவா? ஸோ அகெயின் க்ளீன் கொடுத்து வெரிஃபை கொடுக்குறேன். ஸோ டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணுது, டெஸ்ட் கேஸ் எல்லாம் பாஸ் ஆகணும், அப்படின்னா தான் வெரிஃபை பண்ணி நம்மளுக்கு சொல்லும். ஓகேவா? ஒன் செகண்டுங்க, அதுக்கப்புறம் இன்னும் 2 விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்குது. ஓகே, சரி. இப்போ இங்கே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இங்கே ஒரு புதுசாக இங்கே வந்து ஒரு ஜார் ஃபைல் வந்து கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இங்கே வந்தோம்னா இங்கே பாருங்களேன், hello world -001 snapshot jar அப்படிங்கிறது ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த வெரிஃபைக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்கும். ஓகேவா?
அதான் இந்த பேக்கேஜ் அப்படிங்கிறது. இந்த பேக்கேஜ் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஜார் ஃபைலை கிரியேட் பண்ணும். ஓகேவா, கம்பைல் பண்ணி டெஸ்ட்லாம் ரன் பண்ணி யூனிட் டெஸ்ட் கேஸ் எல்லாம் ரன் பண்ணி இந்த ஜார் ஃபைல் கிரியேட் பண்ணுறது தான் இந்த பேக்கேஜ் அப்படிங்கிறது பண்ணும். இந்த பேக்கேஜ்லாம் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஏதாவது க்ரைட்டீரியா இருக்குது. நீங்கள் என்னென்னா இந்த டெஸ்ட் கேசஸ் வந்து கோட் கவரேஜ்னு சொல்லுவாங்க. யூனிட் டெஸ்ட் கேஸ்லாம் அது இந்த மினிமம் இவ்வளோ 85% மேலே இருந்தால் தான் இந்த கோட் அக்செப்ட் பண்ணணும். இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணுறோம், இன்டெகிரேஷன் டெஸ்டிங் பண்ணுறோம். இது எல்லாமே அந்த வெரிஃபை ஸ்டேஜில் வந்து செக் பண்ணிக்கலாம். பட் அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் அதெல்லாம் விட்டுறேன். ஓகே, ஸோ இந்த பேக்கேஜ் அப்படிங்கிறது அந்த ஜார் ஃபைலாக நமக்கு ஒரே ஃபைலாக நம்மளுக்கு இந்த எல்லா அப்ளிகேஷனையும் எடுத்து இந்த ஒரு ஃபைலை நமக்கு போட்டு கொடுத்துரு. ஓகேவா, இப்போ நீங்கள் செக் பண்ணால் இப்போ ஹலோ வேர்ல்டில் இருக்கேன் இல்லையா, நான் சிடி கொடுத்து இப்போ டார்கெட்டுக்குள்ளே போயிட்டு டார்கெட்டில் நான் ஜாவா -jar அப்படின்னு போட்டு இந்த ஹலோ வேர்ல்ட் அப்ளிகேஷன் ஜாரை ரன் பண்ண சொல்கிறேன். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணால் எப்படி ரன் ஆகும் நம்மளோட ஸ்ப்ரிங் பூட், அதே மாதிரி இந்த சர்வர் வந்து ரன் ஆயிடுச்சு. ஸ்டார்டட் ஹலோ வேர்ல்ட் அப்ளிகேஷன் என்ன இது போட்டிருக்கா 88 போர்ட்டில் ரன் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் போயிட்டு எப்பவும் போல் அடிச்சிங்கன்னா அந்த சர்வர் வந்து ஒர்க் ஆகும். ஒரு 8081 மை பேட். ஓகே, வந்துருச்சா. இப்போ அங்கே ஹெலோவுக்கு பதிலாக நான் ஹெச்ன்னு மாற்றிருந்தேன். ஸோ ஹெச் போட்டிங்கன்னா வரும். ஓகேவா, ஸோ இந்த ஜார் ஃபைலில் வச்சு இந்த ஒரு ஃபைலை வச்சா நம்மளுக்கு ஹோல் ஸ்ப்ரிங் பூட் ஆப்பும் கிடச்சிரும். இதுக்கு முன்னாடி இத்தனை ஃபைல்ஸாக இருந்துச்சு இல்லையா, இந்த மேவன் அப்படிங்கிறது நமக்கு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த ஒரு ஃபைலாக மாற்றி கொடுத்துருச்சு. ஓகேவா, சரி ஓகே, இப்போ இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து மேவன்லாம் பார்த்தோம், க்ளீன் பார்த்தோம், கம்பைல் பார்த்தோம், டெஸ்ட்டு பார்த்தோம், பேக்கேஜ் பார்த்தோம், வெரிஃபை பார்த்துட்டோம். ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ஒன்று தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் தான் இன்ஸ்டால். ஓகேவா, ஸோ இந்த இன்ஸ்டால் அப்படிங்கிறது வந்து இது நார்மலாக ஸ்ப்ரிங் பூட்னாலே வந்து இந்த கமாண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, mbn clean install அப்படின்னு போடுவாங்க. mbnw இன்ஸ்டால் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா ஸ்டெப்பையும் பண்ணும், பண்ணிவிட்டு அந்த ஜார் ஃபைலை நம்மளுக்கு லோக்கலாக கம்ப்யூட்டரில் இன்ஸ்டாலும் பண்ணிடும். அந்த இன்ஸ்டால் பண்ணதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஓகேவா, சாரி வெளியில் போகணும், டார்கெட்டுக்குள்ளே இருந்து பண்ணக்கூடாது. ஓகே, டார்கெட்லேருந்து வெளில வந்துட்டோம், mbn clean install கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ நம்ம பார்த்தா எல்லா ஸ்டெப்ஸும் அகெயின் கம்பைல் பண்ணுறது, டெஸ்ட் பண்ணுறது, வெரிஃபை பண்ணுறது எல்லாமே நடக்கும். நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டால் கமாண்ட் ரன் ஆகும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பில்ட் சக்ஸஸ்னு வந்துடுது. அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம மேவன் ரிலேட்டடாக இருக்கிற கமெண்ட்ஸ். ஓகே, சரி, இந்த மேவன் வந்து இன்ஸ்டால் பண்ணுதுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் வெப் அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்டார்ட் இனிஷியலைசர்லேயே போட்டோம். பட் ஆக்சுவலாக இது எங்கேருந்து இன்ஸ்டால் ஆகுது? ஓகே, ஸோ அதுக்கு இப்போ இங்கே வந்தீங்கன்னா க்ரோமில் போயிட்டு மேவன் ரெபாசிட்ரி அப்படின்னு அடிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல mbn ரெபாசிட்ரின்னு ஒரு ஃபைல், ஒரு வெப்சைட் வருது. இந்த வெப்சைட்லேருந்து தான் அது டவுன்லோட் பண்ணுது. ஓகேவா, ஸோ இப்போ நான் வந்து ஸ்ப்ரிங் வெப் அப்படின்னு அடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் நம்ம அங்கே டிபெண்டன்சி ஆட் பண்ணோம். ஸ்ப்ரிங் வெப் வருது, ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் வெப் வருது. இது உள்ளே போனீங்கன்னா அதில் இருக்க வெர்ஷன் சொல்லுது 3.5.3 தான் லேட்டஸ்ட் வெர்ஷன். அது உள்ளே போகிறேன். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்கு. கரெக்டாக இது அப்படியே அமுக்குனீங்கனாலே காப்பி ஆயிரும். இந்த pom.xml பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிறது தான். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் சேம். ஓகே, இங்கே வெர்ஷன் மட்டும் ஸ்பெசிஃபிக் பண்ணியிருக்கு. வெர்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணோம். வெர்ஷன் கொடுக்கலன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் எதுவோ அது தானாகவே அது இன்ஸ்டால் பண்ணிக்கும். ஓகேவா, இதுவுமே மேவனே பார்த்துக்கும். கொடுத்தீங்கன்னா அதை இன்ஸ்டால் பண்ணுவோம், கொடுக்கலன்னா லேட்டஸ்ட் என்னவோ அதை இன்ஸ்டால் பண்ணிப்பான். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ இதுக்கப்புறம் வந்து நம்ம லாம்பாக் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இந்த லாம்பாக் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு அதுவும் ஒரு அனடேஷன் தான். அந்த அனடேஷன் வச்சா கெட்டர் செட்டர்ஸ்லாம் தானாகவே எழுதிக்கும் அப்படின்னு வரும். ரொம்ப நம்ம வேலையை சுலபமாக்குற ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ அது வேணும் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் லாம்பாக் அப்படிங்கிறதுக்கு போகிறோம். போயிட்டு அதோட லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்க்குறோம். இந்த இருக்குது. ஓகேவா, ஸோ இது எல்லா வெர்ஷன்ஸும் இருக்கும். எந்த வெர்ஷன் வேணுமோ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நான் இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் எடுக்கிறேன். இதுலேயே மேவன் கிரேடில் எல்லாமே போட்டிருக்கோம். நம்ம ஆப்வியஸ்லி மேவன் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை எடுத்துக்கிட்டு இந்த இதை அமுக்கணும்னா காப்பி ஆயிரும். வந்துட்டு இந்த இடத்துல அதை பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா, பேஸ்ட் பண்ண அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா இது இன்ஸ்டால் ஆகலை. நம்ம லாம்பாக் இப்போ தான் போட்டிருக்கோம், இன்ஸ்டால் ஆகலை. ஸோ அது ரெட் கலரில் காமிக்கும். ஏன்னா அது என்னன்னே வந்து இன்டெலிஜென்ட்க்கு தெரியலை. ஓகே, ஸோ ரெட் கலர் காமிக்கும்.
இங்கே புதுசாக ஒரு ஐக்கான் இங்கே வந்திருக்கும், சிங்க் மேவன் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன பண்ணும், இது அமுக்கணுன்னே இந்த லாம்பாக்கு போயிட்டு இந்த வெப்சைட்லேருந்து இந்த இதை வந்து ஃபெச் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி பார்த்தா ரிசால்விங் டிபெண்டன்சி ஆஃப் ஹலோ வேர்ல்ட் ஸ்கேனிங் ஃபைல்ஸு எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டான். ஓகேவா? ஸோ இப்போ கான்ஃபிகர் ப்ளகின் கொடுத்தீங்கன்னா இங்கே லாம்பாவுக்கான ப்ளகின் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ லாம்பாக் அவ்வளோதான். இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம லாம்பாக்கோடதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த லாம்பாக் அப்படிங்கிறது வந்து இன்டெலிஜேக்கு புரியணும்னா அந்த ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணணும். கோடு ஒர்க் ஆகும், நீங்கள் இதை டிபெண்டன்சி போட்டாலே கோடு ஒர்க் ஆயிரும். ஆனால் இன்டெலிஜேக்கு அது புரியணும் அப்படின்னா அந்த ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணணும். பட் மற்ற டிபெண்டன்சிக்கெலாம் அப்படி கிடையாது, இதுக்கு மட்டும்தான். ஓகேவா? சரி, ஓகே. அதான் இந்த மாதிரி ஒரு டிபெண்டன்சி புதுசாக ஆட் பண்ணோன்னா இந்த pom.xml இந்த டிபெண்டன்சிங்கிறதுக்குள்ளே தான் போடுவோம். இதில் போடுறத வச்சு நம்மளுக்கு இங்கே இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா? இன்னொன்று கடைசியாக இதை மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு மேவன் நம்மளுக்கு காமிக்குது. இதில் லைஃப் சைக்கிள்ஸ் அப்படிங்கிறத க்ளீன், வேலிடேட், கம்பைல், டெஸ்ட், பேக்கேஜ், வெரிஃபை, இன்ஸ்டால், சைட் டிப்ளாய் இது எல்லாம் காமிக்குது. இது எல்லாமே தான் இப்போ நம்ம கமாண்டாக அடித்தோம். அந்த கமாண்டாக அடிச்சிருக்கிறத நம்மளுக்கு நம்மளோட இன்டெலிஜே வந்து இங்கே ஜியூஐலேயே வந்து காட்டுறான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த க்ளீன் அப்படிங்கிறத அமுக்குனீங்கன்னா தானாகவே ரன் ஆகும். பில் சக்ஸஸ்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா டார்கெட் ஃபோல்டர் காணாம போயிடுச்சு. ஸோ நம்ம பண்ணுற அதே கமாண்டு தான் தலைவரும் ரன் பண்ணுறாப்புல. ஆனால் என்ன, நம்மளுக்கு இங்கே பட்டன் நமக்குன்னா ரன் ஆகிற மாதிரி தானாகவே பார்த்துப்பாப்புல. ஓகேவா? அதே மாதிரி வேலிடேட், கம்பைல் இது எல்லாமே வந்து இங்கே தான் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் நம்ம என்னெல்லாம் டிபெண்டன்சிஸ் போட்டிருக்கோமோ அதை மட்டும் இங்கே pom.xml ஃபைல்லேருந்து அதை எடுத்து காட்டுது. ஓகேவா? அண்ட் இது மேவனோட ப்ளகின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் காட்டுறது. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு பேசிக்காக இந்த ப்ளகின்ஸ் வந்து நம்ம பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம், இதையும் யூஸ் பண்ண மாட்டோம். வேணும்னா இங்கே வேணால் நம்ம போய் ஸ்பெசிஃபிக்காக பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மேவன்னா உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஓகேவா? ஸோ ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படிங்கிறது தான் வந்து இந்த POM அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஃபார்ம். ஸோ ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கிற மாடல், அந்த ஆப்ஜெக்டோட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு தான் XML வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் ப்ராஜெக்ட் பற்றி எல்லாமே இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ மேவன் பற்றி எல்லாமே பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ கிளியராக எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த எபிசோடில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து இன்னும் அடுத்த கட்டமாக வந்து ஏபிஐ க்ரியேட் பண்ணுறதை பற்றி போகலாம். நிறைய வந்து நம்ம தியரி கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் சந்திக்கலாம். அதில் பாய்.